அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என காத்து கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடுத்த 7 நாட்களில் நல்ல செய்தி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக ஏப்ரல் 18ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே விலக்கி விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எளிதில் கைகூட போகிறது. ஏனென்றால் மிக பெரிய அளவில் இந்த தருணத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான், ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் இறுதி தருவாயில் வலம் வர போகிறாருங்க. இன்னும் சில நாட்களுக்கு பிறகு மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வலுவாக அமர்வது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் ஜென்மராசிக்கு கிடைக்க போகிறது. எனவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் தொட்ட காரியம் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. எப்பேற்பட்ட காரிய தடை, சிரமம் நிறைந்த பணி என எதுவாக இருந்தாலும் அவற்றில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயம் சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் கடன் சார்ந்த நெருக்கடிகள், சிரமங்கள் உறுதியாகவே விலகுகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதால் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நோக்கி நகரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி எளிதில் உங்களை தேடி வருகிறது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவுள்ள காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல காரியங்களும் உறுதியாக விலகும். ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்குள் நுழைந்திருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆட்சி பலம் பெற்று தைரியஸ்தானமாகிய 3ல்தான் இருக்கிறார். 2 நிலைகளை வெளிப்படுத்தக்கூடிய சனி பகவானின் அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் நெருக்கடி என்று இருந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான சிரமமுமின்றி உங்களை தேடி வரும். தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான புதிய வாய்ப்புகளும் நீங்கள் விரும்பியபடியே சலுகைகள் மற்றும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் நற்செய்தியாக இந்த தருணத்தில் வருவதற்கான அமோகமான யோகம் உண்டு என்பதை சனி திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். சுகஸ்தானமாகிய 4ல் இருந்து ராகுவும் கர்மத்தில் இருந்து கேதுவும் மிக வலுவாக விலகுகின்றனர். இந்த வாரத்திற்கு பிறகு 26ஆம் தேதியிலிருந்தே திருக்கணிதத்தின்படி மாற்றத்தை சந்திக்க போகின்றனர் ராகு மற்றும் கேது. எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எவ்விதமான சிரமமும் இன்றி தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை நிழல் கிரகமான ராகு, கேது உறுதிப்படுத்துகின்றன. ராகு வெற்றிக்கே உரித்தான 3ல் நுழைய போகிறார். கேது 9ல் அமர போகிறார். எனவே பல வகையில நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில்
சுக்கிரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானமாகிய 4 உச்சம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் 4 உச்சம் பெற்றிருப்பது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தடை தாமதங்களை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும். முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நுணுக்கமாக பல நல்ல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எப்பேற்பட்ட காரிய தடை சிரமம் என்று இருந்தாலும் கூட அதை சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார். சுகஸ்தானம் என்பதால் எதிர்பாராத பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே நற்செய்தியாக கிடைப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று 5ஆம் இடத்தை வலு சேர்க்கிறார். இந்த தருணத்தில் எதிர்பாராத பல புதிய வாய்ப்புகளும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சூரியன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். சூரியன் மிக வலுவாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரனும் உச்சம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். நினைத்த காரியங்களை அலைச்சல் சிரமம் இல்லாமல் எளிதில் செய்து முடிப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. செவ்வாய் கடந்த சில மாதங்களே அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதியிலும் நீச்சம் பெற்று பின்னோக்கி நகர்ந்தும் வக்ர நிவர்த்தி பெற்றும் பலம் பொருந்திய அமைப்பில் தற்போது மாறியிருப்பதால் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் பல சிரமங்கள் விலகி தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு கிடைப்பதோடு சுபகாரியங்களில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4 வலுவாக வீற்றிருக்கிறார். சுக்கிரனுடன் இணைந்திருப்பதால் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை விலக்கி முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் ஜென்மத்திலும் அதற்கு பிறகு 2, 3, 4 என பல இடங்களில் வலம் வரப்போகிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் இந்த மாறுதல் வெற்றிக்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஜென்மராசியை விட்டு விலகுவதால் மந்தமான சூழல்கள் அனைத்தும் மறைந்து முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை நன்மை நிறைந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.